வியூவர்ஸ் 100 days under Vetan ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே 85 இருக்கும். இன்றைக்கி சும்மா ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு ரெசிபியோட சர்விங்ஸ் கன்வெர்ட்டர். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட ஒரு ரெசிபி இருக்கும். அந்த ரெசிபியில் வந்து நம்ம இத்தனை சர்விங்ஸ் இத்தனை பேருக்கு தான் பண்ண முடியும்னு இருக்கும். பட் நம்ம சமைக்கும் போது நமக்கு அதுக்கு அதிகமாக தேவைப்படலாம், இல்லை அதுக்கு கம்மியாக தேவைப்படலாம். அந்த மாதிரி டைமில் நம்மக்கிட்ட இருக்க அந்த ஒரு வேல்யூஸை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கான ப்ராஜெக்ட் ஐடியா. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான கோட் வந்து நான் எழுதிட்டேன். ஸோ நம்ம டிகின்டர் ரெசிபி சர்விங்ஸ் கன்வெர்ட்டரோட ஜிஐ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம ரெசிபி நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளாக சப்பாத்தின்னு கொடுத்துட்டேன். ஸோ இதில் ஃப்ளார் 2 அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இது என்னென்னா இன்க்ரீடியன்ட் அதோட குவான்டிட்டி. இதில் நீங்கள் கப்ஸ் கொடுக்கலாம், டேபிள் ஸ்பூன்ஸ் அண்ட் பிஞ்ச் இந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். பட் நான் இப்போதைக்கு அதை பற்றி எதுவும் கவலைப்படல. ஜஸ்ட் 2 கப்ஸ் அப்படிங்கிறதுக்காக 2, வாட்டர் வந்து 1.5 கப் அதுக்காக அப்படி கொடுத்துருக்கேன். பட் அந்த கப், டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 சர்விங்காக அப்படி கொடுத்துருந்தேன். அதை என்னோடய டிசைர் சர்விங் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இன்புட் வந்து நம்பர் 2 கொடுத்துருந்தேன். கன்வெர்ட் கொடுத்தேன், எனக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இப்போது இதில் இருக்கிறத அப்படியே வந்து பாதியாக ஆக்கியிருக்கு. இப்போ நம்ம இதை வந்து டிசைர் சர்விங் 6 people எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேருக்கு வேணுங்கிற மாதிரி அதோட குவான்டிட்டியை வந்து இன்க்ரீடியன்ட்ஸோட குவான்டிட்டி எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஓகே, எல்லாத்துலேயும் வந்து ஒரு இதில் வந்து 1 நம்பர் அதிகமாக இருக்குது, இதில் 7.5 அதிகமாக இருக்குது, இதில் 0.50 வந்து அதிகமாக இருக்குது. அது மாதிரி இப்போது நம்மக்கிட்ட இந்த குவான்டிட்டி வச்சு 4 பேருக்கு சர்விங் பண்ண முடியும். இப்போ அதில் வந்து 10 நம்பர் கொடுத்துக்கலாம், கன்வெர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு மறுபடியும் ஒரே ஒரு பர்சனுக்கு தேவையான அளவுக்கு தான் 1/2 கப் ஃப்ளார், இவ்வளோ வாட்டர், இவ்வளோ சால்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான். இதில் நீங்கள் வேறு எந்த ஒரு ரெசிபி வேணால் கொடுத்துக்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் குவான்டிட்டி வந்து கமா செப்பரேட்டட் வேல்யூவில் நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட். நம்ம ஜஸ்ட் மேக்ஸ் வச்சு செய்கிறத ஒரு ஜிஐயில் செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.